தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாயும் மகனும் போட்டியிடுகின்றனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாயும் மகனும் போட்டியிடுகின்றனர். சுவாரஸ்யமான விஷயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. இந்த சட்டசபை தேர்தலில் தலைவர்கள் தாங்கள் போட்டியிடுகின்ற தொகுதியை இரகசிய சர்வே மூலம் தேர்ந்தெடுத்து வருகிறார்கள். தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் பிரபலமாக உள்ள ஒரு தாயும் ஒரு மகனும் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அவருடைய மகன் பிரபாகரன் 2 பேரும் தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ளனர். விஜயகாந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகிறார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் விஜயகாந்த் மகன் பிரபாகரன். அந்த தொகுதியில் அருப்புக்கோட்டை தொகுதியில், அந்த பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் பிரபாகரன் அதிகமான வாக்குகளை பெற்றார். திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக் தாக்கூரை விட 75,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றார். ஆக அந்த தொகுதியில் பிரபாகரன் போட்டியிட்டால் வெற்றி என்று கருதப்படுகிறது. அந்த தொகுதியில் பிரபாகரன் போட்டியிடுகிறார். ஆக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விருத்தாச்சலம் தொகுதியிலும், அவருடைய மகன் பிரபாகரன் அருப்புக்கோட்டை தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் வெற்றி, கூட்டணி இல்லாமல் தனித்து களம் கண்டால் தோல்வி.